மாலை வணக்கம். இது ஒரு மிகப்பெரிய மேடை. ஏன்னா எல்லாருக்கும் குருவாக இருக்கிற பாலுமகேந்திரா சார் இங்கே இருக்கார். அவர் முன்னாடி பேசுகிறது பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் எங்கள் எல்லாருக்குமே. டெஃபினட்டாக அருண் வந்து இஸ் டூயிங் அ டேம் குட் ஜாப். ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு வேலை செஞ்சுட்டு வரையாரு. அவருடைய மெயில்ஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருப்பேன், ஃபேஸ்புக் அப்டேட் பார்த்துட்டே இருப்பேன். அவருடைய எந்தூசியாசம், அந்த கமிட்மெண்ட் டு தமிழ் சினிமா அண்ட் குறும்படங்களுக்கு அண்ட் மதுபான கடை என்ற படத்துக்கு அவர் என்ன ஒரு ஆதரவு கொடுத்தாரு எனக்கு தெரியும். உயிர்மை பத்திரிகையிலேருந்தும் எல்லா இதுலேயும் ஃபேஸ்புக்லேயும் அவ்வளோ அற்புதமான ஆதரவு கொடுத்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தார். கமலக்கண்ணன் சாருக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லணும். தமிழ் சினிமா வந்து என்றைக்குமே சினிமாக்களை என்ன சொல்கிறது கொண்டாடிட்டு தான் இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஸா என்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு 2 hours படம் தான். இவ்வளோ பெரிய வெற்றி அந்த படத்துக்கு கிடச்சிருக்குன்னா அது கண்டிப்பாக புது முயற்சிகளுக்கு என்றைக்குமே தமிழ் சினிமாவில் ஆதரவு இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ நான் ஒரு சின்னது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு இப்போ ராஜ்குமார் சார் பண்ணிட்டு இருக்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற ஒரு படம், புதுசாக ஒரு புதுமையான ஒரு படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சின்ன படம் தான், உங்களை மாதிரி தான். ஒரு 90 minutes to 120 minutes தான் படம். அந்த படம் இன்றைக்கி அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமை மட்டும் இல்லை, பிஸ்னஸில் இன்றைக்கி வந்து அவர் 1.5 crore படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 4 crore பிஸ்னஸ் ஆகிருக்கு அந்த படம். தமிழ் சினிமா வந்து என்றைக்குமே மாற்று சினிமாக்களையும் புது முயற்சிகளையும் வந்து கொண்டாடிட்டு தான் இருக்கு. பீஸா என்ற படத்துக்கு வந்து அதே மாதிரி தான் ஷோஸ் கிடைக்கல, முதல்ல ஷோ கிடைக்கல. ஆனால் ஒரு நாள் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய வெற்றி. எல்லா ஷோ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மாயாஜால் தியேட்டரில் முதல்ல 4 ஷோ கொடுத்தவங்க மறுநாளே வந்து 15 ஷோ, சண்டே அன்னைக்கு 30 ஷோலாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு படம் வெற்றி என்பது மக்களுடைய ஆதரவு மட்டும்தான். மக்கள் என்னைக்கு ஒரு படத்தை ஆதரிக்கிறாங்களோ, எந்த தியேட்டருக்காரங்களோ எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ அந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. வழக்கேன் என்ற படம் இந்த வருஷம் வந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலைப்படமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ட்ரையான படமாக இருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது வந்த 2வது நாள் அந்த படத்தை வந்து எல்லா இடத்துலையும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை எல்லா இடத்துலையும் கொண்டாடுறது மட்டும் இல்லை, ஆடியன்ஸு மிகப்பெரிய அளவில் அந்த படத்துக்கு ஒரு வெற்றி கொடுத்தாங்க. இத்தனைக்கும் ஒரு 2 crores 2.5 crores எடுத்தப்பட்ட படம் தான் அது. ஒரு மிகச்சிறிய பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் எடுத்த படம். அவ்வளோ பெரிய இயக்குனர் அவர் வந்து நினச்சிருந்தா 20 கோடியில் பட்ஜெட் எடுத்துருக்கலாம். பட் 2.5 கோடியில் அந்த படத்தை எடுத்து தமிழ் மக்களுக்கு ஒரு அற்புதமான காவியத்தையும் கொடுத்து வெற்றியும் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு எங்கள் டீமோட சேர்ந்து லிங்குசாமி சாருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாரு. ஸோ தமிழ் சினிமா பொறுத்தவரையும் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு ஹெல்த்தியான சினிமா தான். தமிழ் சினிமா வந்து சில காரணங்களால் உங்கள் படம் வெளியிடப்படாமல் போயிருக்கலாம். ஜான் அப்ரஹாமுக்கு அவருடைய படம் அக்ரகாரத்தில் கழுது வெளியிடப்படவே இல்லை. ஆர் வீரப்பன் வந்து இந்த படத்துக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பெரிய போராட்டமே பண்ணார். அந்த மாதிரி உங்கள் படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கண்டிப்பாக பேசப்படுற படமாக தான் இருக்கும். மதுபான கடை ஏன் வந்து அந்தளவு ஆதரவு கொடுக்கல நீங்கள் தான் அனலைஸ் பண்ணோம். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், மக்கள் அந்த படம் ஒவ்வொன்று கொண்டாடினாங்கன்னா கண்டிப்பாக எல்லா தியேட்டரும் கொடுத்துருப்பாங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்கள் வந்து பத்திரிகைகள் எத்தனையோ பாராட்டினாங்க. 45 மார்க் ஆனந்தவுடன் கொடுத்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ண பிறகும் ஒரு மிகப்பெரிய டர்னரும் அந்த படத்துக்கு வரலன்னா ஆடியன்ஸே உங்கள் படத்தை லைக் பண்ணலன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஏன் எங்கள் படத்தை வந்து ஆடியன்ஸ் டிமாண்ட் பண்ணலை எல்லா தியேட்டர்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா ஷோஸ்க்குன்னு. ஹவுஸ்ஃபுல் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக தியேட்டருக்காரங்க ஒரு வழியே கிடையாது, தியேட்டரில் ஷோ இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்லை எக்ஸிபியூட்டர்ஸோ வந்து என் படத்தை அஃபெக்ட் பண்ணுவாங்க, பாதிப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வேறுபடுறேன். அது நடக்கவே நடக்காது. தமிழ் சினிமாவில் அது நடக்காது. ஒரு நல்ல சினிமாவுக்கு தமிழ் சினிமா ஆடியன்ஸு என்றைக்குமே மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு தான் இருக்காங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால உங்கள் சினிமா நல்ல சினிமா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களது ஒரு மாற்று சினிமா, ஒரு மாறுபட்ட சினிமா. ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு அதே மதுபான கடையில் நடக்கிற நான் படம் பார்த்தேன். ஆனஸ்டாக எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி வந்து ஒரு ஆடியன்ஸாக நான் உட்காந்துட்டு 1.5 மணி நேரம் ஒரே இடத்துல நடக்கிற அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரே அந்த அட்டகாசத்தை நான் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ இது மாதிரி தான் வந்து நிறைய மக்கள் நினைச்சிருப்பாங்க. இந்த ஒரு மாறுபட்ட முயற்சிக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான அப்ரிசியேஷன் கிடைக்குமே, ஆடியன்ஸ் மத்தியில் எந்த அளவு வந்து அப்ரிஷியேட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா எனக்கு அந்த டைம்லேயும் உடன்பாடு இல்லை. கண்டிப்பாக கிடைக்காதுன்னு நினச்சேன். அது மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஆடியன்ஸ் என்னைக்கு ஒரு படத்தை பிடிக்குதோ அன்னைக்கு தான் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது. வழக்கு இருந்தாலும் சரி, பிஸா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணத்துக்கு எல்லா இயக்குநர்களும் பாராட்டிட்டு எல்லா ஆடியன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம படம் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்தினுடைய வெற்றி கேரண்டி ஆகுது. இன்னைக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நான் தெரியாது, நீங்கள் தான் டைரக்டர்ஸ் பண்ணணும். ஒரு தயாரிப்பாளரை நான் சொல்கிறது எப்படின்னா மக்களுக்கு பிடிக்கணும் ஒரு படம் எடுக்கிறது. நம்மளுக்கு மட்டுமே பிடிச்சா பத்தாது, நான் ஒரு மாற்று சினிமா எடுக்கிறேன்னு நினச்சி எடுத்தால் மட்டும் பத்தாது. மக்கள் வந்து பார்க்குற ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆடியன்ஸ் வெளில வந்து மச்சான் சூப்பராக கலெக்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டாலே படம் ஹிட்.
பிஸான்ற படத்துக்கு நான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே கிளாப்ஸ் தியேட்டரில். யார் அவங்கள கூட்டி வந்த கூட்டமா? இல்லை, அவங்க பார்த்து வரணும்னு வந்தாங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் வந்தாங்க. படம் பிரமாதமாக இருந்தது, கிளாப் அடித்தாங்க, எல்லாரும் மெசேஜ் போகுது, தட்டுறாங்க. மறுநாள் ஷோஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, தியேட்டரா படம் பெருசாக ஹிட் ஆகுது. அதுவும் எந்த பெரிய படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய படம் அந்த டைமில் மாற்றான் படம் வந்திருக்கு, அதோட எதிர்த்து நின்று அந்த படம் வெற்றி அடையுது. அது ஒரு குறும்பட இயக்குனருடைய வெற்றி. அவர் வந்து அதை வந்து ஒரு கான்செப்டாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணாருன்றது அவருடைய வெற்றி. அது நாளை இயக்குனர் நிகழ்ச்சியிலேருந்தும் சரி, எல்லா குறும்படங்களும் எனக்கு நிறைய லிங்க்ஸ் வந்துட்டே இருக்கும் என்னுடைய ட்விட்டரில். நான் பார்க்குற நிறைய திறமைகள் குறும்படத்தில் வந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கு. இப்போ கண்டிப்பாக நான் சொல்லுவேன், தமிழ் சினிமா வந்து நல்ல சினிமாக்களை என்றைக்குமே ஆதரிச்சு தான் இருக்குது, ஆதரிச்சு தான் இருக்கும். இப்போ தான் பாலுமந்திர சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து 100 minutes ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. பட்ஜெட் கேட்டால் எனக்கே ஷாக்காக இருக்குது. அந்த லோவஸ்ட் பட்ஜெட்டில் அவரால் படம் பண்ண முடியுது அப்படின் போது, தமிழ் சினிமா அந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட்டில் எடுக்க முடியும்னு சொன்னால் தமிழ் சினிமா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எனக்கு இருக்கிற பிரச்சனையே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பட்ஜெட்ஸ் தான். மிகப்பெரிய பட்ஜெட்ஸ் எல்லாமே அண்ட் மிகப்பெரிய தோல்விகள், ஃபைனான்ஷியல் தோல்விகள் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி வழிகாட்டிகளை எடுத்துட்டு எவ்வளோ குறைஞ்ச பட்ஜெட்ஸில் நல்ல சப்ஜெக்ட்ஸ் கொண்டு வரும்போது ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக வெற்றி தான் கொடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வெற்றி அடைஞ்ச படம் பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் பேச வேணாம். அந்த படங்கள் நல்ல படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் சிறு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் தான். வழக்கினா இருந்தாலும் சரி, இப்போ வந்து பிஸா இருந்தாலும் சரி, எல்லாமே 1.5 கோடி 1.25 கோடி 2 கோடிக்குள்ள எடுக்கப்பட்ட படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா சப்ஜெக்ட் தான் காரணம். அந்த படத்தினுடைய சப்ஜெக்டும் அந்த ப்ரெசன்டேஷனும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்தவொடனே வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு குறும்பட தயாரிப்பு இயக்குநர்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, புது கான்செப்ட் மட்டும் இல்லாமல், நான் புதுசாக ஒன்று சொல்றேன்றது மட்டும் இல்லாமல், அதை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் சொல்லும்போது, மக்களுக்கு பிடிக்கிறது என்ன அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியணும். மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு பெரிய படமாகவும் எடுக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய அவேர்னஸ் வந்திருக்கு. இந்த படங்களோட வெற்றி எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, சரி புது முயற்சிகளை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து புது இயக்குநர்கள் எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு வேவாக வரப்போகுது. ஆனால் இதோட சேர்ந்து நிறைய என்ன சொல்றது நாட் ஸோ குட் ஃபிலிம்ஸும் வந்துட்டு இருக்கிறதா வேதனை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதுவரையும் 140 ஃபிலிம்ஸ் 140 படங்கள் வந்திருக்கு. இதில் நான் சொன்னது வந்து ஒரு 3 படங்கள் மட்டும்தான். மீதி படங்கள் என்ன ஆச்சு கதைன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வாரம் இல்லை 4 நாள் கூட ஓடலை படங்கள்லாம். அத்தனை படங்கள் வதவதான் வந்துட்டு 3 நாளில் ஓடி போயிடுது தேட்டர் விட்டு. அது நல்ல ஒரு ட்ரெண்ட் இல்லை. இன்னைக்கு வந்து அவங்க ஒரு தேட்டருக்காரங்க வந்து பயப்படுறாங்கன்னா மதுபான கடை போடுறதுக்கு என்னன்னா, ஏன்னா வதவதான் நிறைய படங்கள் வந்து ஃபெயில் ஆகும்போது அவங்க பயப்படுறாங்க. தியேட்டரில் போட்டு நான் வந்து 3ஆவது நாள் எப்படி ஷோ மாற்றுறது அப்படின்னு. அதனால ஒரு நல்ல சினிமா, மாற்று கருத்துள்ள ஒரு சினிமா மதுபான கடை இருந்தாலும் அவங்க போடுறது பயப்படுவாங்க. ஏன்னா எல்லா படம் மாதிரி இதுவும் ஒரு மாதிரி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டியான சினிமா வந்துட்டே இருந்தேன்னா ரெகுலராக ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் தமிழ் சினிமாவில். அது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் நிறைய இருக்கு. மலையாள சினிமா நான் வந்து ரெகுலராக பார்த்துட்டு வரேன். அண்ட் நாங்கள் மலையாள சினிமா எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அண்ட் அமேசிங் கண்டென்ட். அங்கே வெற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30% வெற்றி. இங்கே 10% வெற்றி கூட கிடையாது தமிழ் சினிமாவில். 25-30% வெற்றி புது இயக்குநர்கள், புது இளைஞர்களுடைய வெற்றி அங்கே பிரமாதமாக இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நல்ல சப்ஜெக்ட்ஸ், ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி எடுக்கிறாங்க, குறைஞ்ச பட்ஜெட்டில். சேட்டலைட்லேயே அந்த ரெவன்யூ கவர் பண்ணிடுறாங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை. அந்த ஒரு எக்கனாமிக்கல் மாடல் பர்ஃபெக்டாக கேரளத்தில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தமிழ் சினிமா இயக்குநர்கள் வந்து இந்த ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பிளானில் போனாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமா வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வர முடியும், நல்ல சினிமாக்கள் எடுக்க முடியும், நிறைய படங்கள் நல்ல சினிமாக்கள் வெற்றி அடைய முடியும். ஏன்னா எக்கனாமிக்கலாக சினிமாக்கள் அமையும் போது, நல்ல சினிமாக்கள் அமையும் போது அதோட வெற்றி கண்டிப்பாக கேரண்டி ஆகுது. கமர்ஷியல் வெற்றி, ஒரு கமர்ஷியல் வெற்றி அடையும் போது ப்ரொடியூசர்ஸ் இன்னொரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவார், இன்னொரு புது இயக்குனரை லான்ச் பண்ணணும்னு நினைப்பார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவி குமார் கண்டினியூஸாக 2 படம் எடுத்தார், 2மே வெற்றி அவருக்கு. புது இயக்குனர்கள், அடுத்ததும் புது இயக்குனர். அவர் இப்போ வந்து தெளிவாயிட்டார், ஷார்ட் ஃபிலிம்ஸ் இயக்குனர்களை தான் அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஏற்கனவே எடுத்த இயக்குனர் இல்லை, இன்னும் புதுசாக லான்ச் பண்ணிட்டே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்லேயே போயிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் லான்ச் பண்ண ஒரு குறும்பட இயக்குநர்களும் பெரும்படத்தில் பெரிய சக்ஸஸ் கொடுத்தது தான். அது மாதிரி எல்லாருமே கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்து வெற்றிகரமான ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ் சினிமாவில் இருக்குது. அண்ட் தமிழ் சினிமா tamilstudio.com முயற்சிகள் தொடரணும். நம்முடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும் அருண். அண்ட் உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ஆல்வேஸ் இது. அண்ட் தமிழ் சினிமா வந்து ஒரு அப்ரிசியேட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு டீம் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பண்ணணும் நீங்கள். அண்ட் குறும்படங்கள் வந்து இன்னும் பெரிய விலாசத்தை நிறைய இயக்குநர்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள், நன்றி.